அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய அமைப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடல்கள், அந்த பாடல்களில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அகநானூறு இருக்குன்னா அதில் எத்தனை இயல்கள் இருக்குது, எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3 அதிகாரங்கள் இருக்குது. 3 அதிகாரம், 27 இயல்கள், 1610 நூற்பாக்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூறில் 400 பாடல்கள் இருக்குது. அகநானூறுலேயும் 400 பாடல்கள். எத்தனை பிரிவுகளாக இருக்குது அப்படின்னா 3 பிரிவுகளாக இருக்குது. நற்றிணை அப்படின்றது 400 பாடல்களை கொண்டது. குறுந்தொகை வந்து 401 பாடல்கள். ஐங்குறுநூறு வந்து 500 பாடல்கள். கலித்தொகை வந்து 150 பாடல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 103 அடிகள். நெடுநாள் வாடை அப்படின்றது 188 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 782 அடிகளை கொண்டது. மலைப்படுகடம் 583 அடிகள். சிறுபானாற்றுப்படை 269 அடிகள். வள்ளுவம் வந்து பார்த்திங்கன்னா 3 பால் 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசாரக்கோவை வந்து பார்த்திங்கன்னா 100 வெண்பாக்களால் ஆனது. நாலடியாரும் 100 வெண்பாக்களால் ஆனது. பழமொழி 400 பாடல்களை கொண்டது. மூதுரை வந்து ஔவையார் எழுதியது எவ்வளோ 31 பாடல்களை கொண்டது. சிலப்பதிகாரம் 3 காண்டம் 30 காதைகள் 5001 வரிகளை கொண்டது. மணிமேகலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி 30 காதைகளை கொண்டது. 4755 வரிகளை கொண்டது. சிலப்பதிகாரம் மட்டும்தான் 3 காண்டங்களை கொண்டதாக இருக்கும். அடுத்து சீவக சிந்தாமணி 13 இலப்பங்கங்கள் 3145 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? சீவக சிந்தாமணி. யசோத காவியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சருக்கங்கள் 320 அல்லது 330 பாடல்களை கொண்டது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீலகேசி வந்து 10 சருக்கங்களை கொண்டது. கம்பராமாயணம் 6 காண்டங்கள் 118 படலங்கள் 10,589 பாடல்களை கொண்டது. கம்பராமாயணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ராவண காவியம் வந்து 5 காண்டங்கள் 57 படலங்கள் 3100 விருத்தங்கள் கொண்ட நூல் வந்து ராவண காவியம். அடுத்து நாச்சியார் திருமொழி வந்து பார்த்திங்கன்னா 143 பாடல்களை கொண்டது. பெருமாள் திருமொழி வந்து 105 பாடல்களை கொண்டது. பெரிய புராணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 காண்டம் 13 சருக்கங்கள் 4286 பாடல்களை கொண்டது. அடுத்து திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்கள் 64 படலங்கள் 3363 படலங்களை கொண்டது. தேம்பவாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்களை கொண்டது. சீராபுராணம் பார்த்திங்கன்னா 3 காண்டம் 92 படலங்கள் 5027 பாடல்களை கொண்டது. அடுத்து மனோன்மணியம் பார்த்திங்கன்னா 5 அங்ககங்கள் 20 கலகங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ராச்சனிய யாத்திரம் 5 பருவங்கள் 47 படலங்கள் 3766 பாடல்களை கொண்டது. கலிங்கத்து பரணி வந்து பார்த்திங்கன்னா 599 தாளிசைகளை கொண்டது. முத்தொள்ளாயிரம் 900 பாடல்களை கொண்டது. தமிழ் வீடு தூது 268 கன்னிகள். ஓகேங்களா? முத்தொள்ளாயிரம் 900 பாடல்களை கொண்டது. 3000 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் ஒன்றில் வந்து கீழ்கண்டூரில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ முத்தொள்ளாயிரம் அப்படின்றது 900 பாடல்களை கொண்டது. தமிழ் விடுத்துவது வந்து 268 கன்னிகைகளை கொண்டது. திருமாமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. திருவாசகம் பாருங்கள் 51 பதிப்பங்கள் 658 பாடல்களை கொண்டது. 51 பதிப்பகங்கள் 658 பாடல்கள். அறநெறி சாரம் வந்து 225 பாடல்களை கொண்டது. நீதிநெறி விளக்கம் 102 வெண்பா. நலப்பிள்ளை பாரதம் 18 பருவங்கள் 11000 பாடல்களை கொண்டது. கந்தபுராணம் 6 காண்டங்கள் 135 படலங்கள் 10,345 பாடல்களை கொண்டது. இயேசு காவியம் பார்த்தீங்க அப்படின்னா 5 பாகம் 149 அதிகாரம் 810 விருத்தப்பாக்கள் 2346 அகவலடிகள். நன்னூல் வந்து 2 அதிகாரங்கள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விளக்கு அப்படின்றது 5 பகுதிகளாக இருக்குது. கனிச்சாறு 8 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. தண்டி அலங்காரம் பார்த்திங்க அப்படின்னா 3 பிரிவுகளாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF வந்து அதில் சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். இன்றைக்கி வந்து டெஸ்ட் 2க்கான கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ 6ல் வந்து 4, 5, 6வது இயல் ஆல்ரெடி வந்து 1, 2, 3வது இயல் கொஷின்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறவங்க போய் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.